வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பட்டுக்கோட்டை புறவழி சாலை பகுதியில் கொட்டப்படும் குப்பை கழிவுகள் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதால் பொதுமக்கள் அவதி. மதுரை வாடிப்பட்டி அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் 3000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கம். நெல் மூட்டைகள் வீணாகி வருவதால் விவசாயிகள் கவலை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வானில் திடீரென எழுந்த பலத்த சத்தத்தால் பொதுமக்கள் அச்சம். ராணுவ விமான ஒத்திகையின் போது ஏர் ரிலீஸ் செய்யும் சத்தம் என்று மாவட்ட நிர்வாகம் விளக்கம். சிதம்பரம் அருகே அரசு கலைக்கல்லூரி விடுதி மாணவிகள் திடீர் சாலை மறியல். விடுதியில் சுத்தமான தண்ணீர் மற்றும் தரமான உணவு வழங்கப்படுவதில்லை என்றும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் புகார். தரகம்பாடி அருகே இயற்கை முறையில் நிலக்கடலை சாகுபடி செய்து சுத்தமான எண்ணெய் தயாரித்து விற்பனை செய்யும் விவசாயி. இயற்கை விவசாயம் குறித்தும் மதிப்பு கூட்டு பொருட்கள் குறித்தும் விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பட்டுக்கோட்டை புறவழி சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இறந்து போன கால்நடைகள் மற்றும் குப்பை கழிவுகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடும் நிலவி வருகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து வரும் பேருந்துகள், வாகனங்கள் திருச்சி, புதுக்கோட்டை, நாஞ்சிக்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு செல்ல இந்த புறவழி சாலையை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்நிலையில் இந்த புறவழிச்சாலை தொடங்கும் இடம் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என்றும் இந்த இடத்தை தனியார் பயன்படுத்தக்கூடாது என்றும் போர்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் குப்பை கழிவுகளை பிளாஸ்டிக் கவரில் கட்டி இந்த இடத்தில் எரிந்து விடுகின்றனர். அத்துடன் இறந்து போன பன்றி, மாடு, நாய்கள் போன்ற கால்நடைகள் இந்த குப்பை பகுதியில் வீசப்படுவதால் அப்பகுதி குப்பை கிடங்காகவே மாறியுள்ளது. அத்துடன் அப்பகுதியில் செல்ல முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. அத்துடன் தொற்றுநோய் பரவும் அபாய சூழல் ஏற்பட்டுள்ளதால் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை சுத்தம் செய்து மரக்கன்றுகளை வளர்க்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாடிப்பட்டி அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் 3000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகில் உள்ள ஐயங்கோட்டை கிராமத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் 2 இடங்களில் அமைக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் ஐயங்கோட்டை சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் நெல் அறுவடை செய்து மூட்டைகளாக கட்டி கொள்முதலுக்காக காத்திருக்கின்றனர். ஆனால் கடந்த 20 நாட்களாக கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை. இதனால் 3000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. நெல் மூட்டைகளை வைப்பதற்கு இடமில்லாமல் கோயில், நாடக மேடை, சாலையோரங்களில் மூட்டையாக வைக்கப்பட்டுள்ளன. இதனால் திடீரென மழை பெய்ததால் நெல் மூட்டைகள் நனைந்து விடுமோ என்ற விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து நெல் கொள்முதல் செய்யும் அதிகாரிகள் மற்றும் கான்ட்ராக்டர்களுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை வரவில்லை என்று புகார் தெரிவிக்கும் விவசாயிகள் தனியார் வியாபாரிகள் குறைந்த விலைக்கு வாங்கி அரசு நெல் கொள்முதல் மையங்களில் விற்பனை செய்வதாகவும் இதற்கு ஆளும் கட்சியினர் உடந்தையாக இருப்பதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வானில் திடீரென பலத்த சத்தம் எழுந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, கூத்தாநல்லூர், வடுவூர், நீடாமங்கலம், கமலாபுரம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் வானில் திடீரென ஒரு பலத்த சத்தம் எழுந்துள்ளது. அத்துடன் வீடுகள் மற்றும் ஜன்னல்களில் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்குள்ளாகினர். நில அதிர்வு ஏற்பட்டது என மக்கள் அச்சமடைந்தனர். மக்கள் அனைவரும் தெருக்களில் கூடி இதுகுறித்து பேசிக் கொண்டனர். இந்நிலையில் ராணுவ பயிற்சி விமான ஒத்திகையின் போது ஏர் ரிலீஸ் செய்யும் போது அதிக டெசிமலில் சத்தம் எழுப்பும் என்றும் இந்த சத்தம் விமானத்தின் ஏர் ரிலீஸ் சத்தமாக இருக்கலாம் என்றும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. தஞ்சாவூர் ராணுவ பயிற்சி விமானம் வழக்கமாக பயிற்சி எடுப்பதும் இந்த பயிற்சியின் போது காற்றை வெளியேற்றுவதும் வாடிக்கையாக நடைபெறும் வழக்கம்தான் என்றும் அந்த வகையில் இன்று சற்று அதிக சத்தம் கேட்டதால் மக்கள் அதிர்ச்சியடைந்ததாகவும் மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்தனர்.
சிதம்பரம் அருகே அரசு கலைக்கல்லூரி மாணவிகள் விடுதியில் சுத்தமான தண்ணீர் மற்றும் உணவு வழங்கப்படவில்லை என புகார் கூறி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே முட்லூர் பகுதியில் அரசு கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் சுழற்சி முறையில் 2000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் ஏழை எளிய மாணவர்கள் தங்கி படிக்கும் வகையில் அரசினர் பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவிகள் விடுதி அரசு சார்பில் செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு குளிப்பதற்கு தேவையான பாத்திரங்கள் இல்லை என்றும் சுத்தமான தண்ணீர் கிடைப்பதில்லை என்றும் மாணவியர் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் விடுதியில் சமைப்பதற்கு ஆள் பற்றாக்குறை இருப்பதால் தரமான உணவு வழங்கப்படுவதில்லை என்றும் புழு பூச்சியுடன் உணவு வழங்கி வருவதாகவும் மாணவியர் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இரவு நேரங்களில் காவலர் இல்லாததால் சமூக விரோதிகள் விடுதிக்குள் வருவதாகவும் பல்வேறு பொருட்களை விடுதிக்குள் வீசி செல்வதாகவும் புகார் தெரிவிக்கும் மாணவியர் அச்சத்துடனேயே விடுதியில் தங்கி பயின்று வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மாணவிகள் விடுதிக்கு முன்பாக சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தனர். காஞ்சிபுரத்தில் செவித்திறன் குறைந்த 20 இளம் சிறார்கள் செல்லும் ஒருநாள் இன்ப சுற்றுலா மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் ராணி அண்ணாதுரை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் காது கேளாதோர் இல்லம் மற்றும் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு செவித்திறன் குறைபாடுடைய 1 முதல் 6 வயது வரையிலான இளம் சிறார்கள் பயின்று வருகின்றனர். தற்போது 20 குழந்தைகள் ஆரம்ப கல்வியினை பயின்று வரும் நிலையில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அவர்களை ஒருநாள் இன்ப சுற்றுலா அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டது. இதற்காக குளிர்சாதன பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு குழந்தைகளை மாமல்லபுரம் கடற்கரை கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. இவர்களின் பயணத்தை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி குழந்தைகளுக்கு உணவு வழங்கி தொடங்கி வைத்தார். அத்துடன் குழந்தைகள் கவனமுடன் பார்த்து கொண்டு அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மலர்விழி உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஃபோர்ஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். தூத்துக்குடியில் முருங்கை, தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் விளையும் காய்கறிகள் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உடன்குடி, குறும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் முருங்கைக்காயின் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் 300 மூட்டை முருங்கைக்காய் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டது. இதனால் முருங்கைக்காயின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த மாதத்தில் கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனையான முருங்கைக்காய் தற்போது கிலோ 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையானது. இதனால் முருங்கைக்காய்களை ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று புதியம்புத்தூர், தருவைக்குளம், பசுவந்தனை, ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் சந்தைக்கு 1500 பெட்டி தக்காளி விற்பனை கொண்டு வரப்பட்டது. இதனால் தக்காளி விலையும் கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த மாதங்களில் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி தற்போது கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கோவையை சேர்ந்த பெண் 15 மணி நேரத்தில் வண்ண நூலை கொண்டு சுனிதா வில்லியம்ஸ் ஓவியத்தை வரைந்து சாதனை படைத்துள்ளார். கோவை மாவட்டம் கருண்யா நல்லூர் வயல் பகுதியைச் சேர்ந்தவர் ரேவதி சவுந்தரராஜன். தனியார் பள்ளி விடுதி கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் இவர் ஓவியம் மீது அதிக ஆர்வம் கொண்டுள்ளார். இவர் மரத்தூள்கள், காய்கறி, தானிய வகைகள் என பல்வேறு இயற்கை பொருட்களை கொண்டு ஓவியங்கள் வரைந்து சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாத வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்.
அந்த வகையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 286 நாட்கள் தங்கியிருந்து கடந்த மார்ச் 18ஆம் தேதி வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார். அவரது சாதனையை அங்கீகரிக்கும் வகையில் ரேவதி சவுந்தரராஜன் வண்ண நூலை கொண்டு 15 மணி நேரத்தில் சுனிதா வில்லியம்ஸ் உருவத்தை வரைந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தருமபுரியில் உள்ள நீச்சல் குளத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நீச்சல் அடித்தும் ஆனந்த குளியல் போட்டும் வெயிலை சமாளித்து வருகின்றனர். கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள பொதுமக்கள் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் செந்தில் நகரில் உள்ள ராஜாஜி நீச்சல் குளத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நீச்சல் அடித்தும் நீரில் குளித்தும் வெயிலை சமாளித்து வருகின்றனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீச்சல் குளத்திற்கு வருவதால் அங்கு கூட்டம் வந்த வண்ணம் உள்ளது. அத்துடன் சிறுவர்களுக்கு இங்கு நீச்சல் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் சிறுவர்கள் ஆர்வமுடன் வந்து நீச்சல் பயிற்சி செய்கின்றனர். மேலும் தண்ணீரில் டைவ் அடித்து வெயிலுக்கு இதமாக தண்ணீரில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்கின்றனர். நீச்சல் கற்றுக்கொள்ளவும் குளிக்கவும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் குறிப்பிட்ட கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. வெயிலுக்கு இந்த நீச்சல் குளம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக இளைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திருப்பத்தூர் அருகே 100 ஆண்டுகளை கடந்த அரசு பள்ளியில் மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கலாப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி 100 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் நூற்றாண்டு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட கல்வி அலுவலர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தொடுதிரை திறப்பு விழா நடைபெற்றது. பின்பு பள்ளியின் நூற்றாண்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டு தேவக்கோட்டை கல்வி மாவட்ட அலுவலர் செந்தில்குமார் நூற்றாண்டு மலரை வெளியிட அதனை முன்னாள் மாணவர்கள் பெற்றுக்கொண்டனர். பின்னர் முதல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெற்றது. பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஃபோஸ்டஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை அடுத்த மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பள்ளி தலைமை ஆசிரியை சசிகலை குமாரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் போக்சோ சட்டம் குறித்தும் புகார் அளிப்பது, மாணவ மாணவியர் பாதுகாப்பு மற்றும் உடல் நலன் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் அப்பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் கலந்து கொண்டனர். தெரிவிப்பது மற்றும் அது குறித்து புகார் அளிப்பது, மாணவர்கள் ஏற்படும் நடத்தை மாற்றங்களை கண்காணித்து உரிய பாதுகாப்பு சொல்றாங்க. போன வெளியில ஒரு அண்ணன் பேர் என்ன கேட்டா அப்படியெல்லாம் வந்து சொல்லணும். அது பேரண்ட் கிட்ட சொல்லலாம். கிருஷ்ணகிரி அருகே தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இளத்தகிரியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுப் போட்டியில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவர் இறையன்பன் குத்துஸ் கலந்து கொண்டு பேசினார். தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழியின் கீழ் நடைபெற்ற இந்த பேச்சுப் போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பேசினர். போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த துளசியாப்பட்டினம் கிராமத்தில் தமிழ் புலவர் ஔவையாருக்கு தனி கோவில் உள்ளது. தமிழ்நாட்டிலேயே இங்கு மட்டுமே ஔவையாருக்கு கோவில் இருப்பது இதன் தனிச்சிறப்பாகும். இந்த ஔவையார் கோவிலின் 51ஆம் ஆண்டு திருவிழாவை தமிழக அரசு சார்பில் நடைபெற்றது. இதில் ஔவையார் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஒரு மாணவி ஔவையார் வேடமிட்டு பாடல் பாடினார். அத்துடன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். புதுக்கோட்டை அருகே பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குடி கிராமத்தில் வேண்டி வந்த அம்பாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலை பங்குனி பொங்கல் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. நடுமாடு, பூஞ்சிட்டு என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் திருச்சி, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 18 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. 8 மைல் தூரம் வெற்றி இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் மாடுகள் எல்லையை கடக்க சீறிப்பாய்ந்து ஓடின. இதனை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது.